ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் காலை வணக்கம். ஃபேஸை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ தான் நான் அந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு வாரம் தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. உங்கள் ஃபேஸை வந்து அதாவது நீங்கள் அப்ளை பண்ணால் அடுத்த செகண்டே உங்கள் ஃபேஸை இந்த அளவுக்கு பிரைட்டாக மாற்றிடும். நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்களோ அதை விட ஒரு 3 மடங்கு உங்களை வந்து கலர் வந்து அதிகப்படுத்தி காட்டும். கண்டிப்பாக உண்மையான பதிவு. வெறும் 3 பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட்டும் காட்டியிருக்கேன். ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நீங்கள் இந்த தண்ணி ஊற்றி ஃபேஸில் காட்டுறீங்க, ஃபேஸில் வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ஊற்றும் பொழுது நிற்காது, ஏன்னா நீங்கள் ஃபேஸில் மேக்கப் போட்டு வந்து காட்டுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் வந்திருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த ஃபேஸில் போய் என்ன மேக்கப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருங்க ஒரு நிமிஷம், நான் கழுவிய ஃபேஸை இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வருதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? என்ன மேக்கப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாதுங்க. நான் உண்மையான பதிவு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பொய்யா எதுவுமே போடலங்க. நான் எந்த மேக்கப்பும் போடவே இல்லைங்க. சொல்லப்போனால் லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன். அது ரொம்ப நேரம் ஆச்சு நான் போட்டு. பாருங்கள், நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே ரொம்ப ரொம்ப உண்மைங்க. எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. நான் தண்ணி வந்து இப்படி ஃபேஸில் வந்து மேக்கப் போட்டிருந்தா தான் அங்கங்கே ட்ராப்பாக நிற்கும், வடுவடுன்னு இப்படி தெரியும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேணால் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்தவொடனே ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிடுறீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 3 பொருளை வச்சு செம்மையாக பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பராக ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம ஃபேஸை வந்து 3 மடங்கு வெள்ளையாக மாற்றி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் நம்ம எடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா மைசூர் டால் பருப்புங்க. அதாவது சிகப்பு கலரில் இருக்குள்ள பருப்பு, அந்த பருப்பு தான் வாங்கியிருக்கோம். இருந்தால் இந்த பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நார்மலாக இருக்க கடலைப்பருப்பு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வழியே இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நமக்கு இந்த பருப்பு வந்து கிடைக்கிது. தாராளமாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் 100 கிராம் வாங்கிட்டீங்கனாலே தாராளமாக உங்களுக்கு போதும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, என்னடா வெள்ளையாக இருக்கே, இது என்ன பாலும் மாதிரி தெரியல, வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ரைஸ் வாட்டர், அதாவது நம்ம அரிசி கழுவுன தண்ணி தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி எப்போயுமே எடுத்து வச்சுருப்பேன் எனக்கு ஃபேஸில் வாஷ் பண்ணுறதுக்கு. அந்த தண்ணியை தான் நம்ம இதில் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா தாராளமாக போதுங்க. 1 மணி நேரம்லாம் ஊறணுன்ற அவசியமே இல்லை. இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே நமக்கு கிச்சனில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொருட்கள் தான். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது தக்காளி பழம். ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இது உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அரை உருளைக்கிழங்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பெரிய உருளைக்கிழங்குன்றதுனால அரை உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த பருப்பும் ரைஸ் வாட்டரையும் அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் சேர்த்துக்காதீங்க. பத்தலைன்னா ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக அரைக்க வேண்டாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ரைஸ் வாட்டர்லாம் சேர்க்கவே இல்லை. அதே ரைஸ் வாட்டர் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் இது. இப்போ இதை வந்து வடிகட்டணுன்ற அவசியமே இல்லை. ஆல்ரெடி நல்லாவே அரைபட்டு வந்துருச்சு. இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன திப்பியாக இருக்கும். இந்த பருப்பு வந்து எங்கேயாவது கொஞ்சோண்டு இருக்கும் இல்லையா, அதனால் நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டீ வடிகட்டி, அதாவது கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வடிகட்டியில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து திக்காக இருக்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா திக்காக நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இந்த சக்கைக்காக தான் நான் ஃபில்ட்ரு பண்ணேன். தக்காளியோட தோல் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணேன். அது மட்டும் இல்லை, பருப்போட சின்ன சின்ன பிசிறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா சூப்பராக எல்லாம் வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு செம்மையாக கிடச்சிருக்கும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் ஊற்றி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே யூஸ் பண்ணால் போதும். வேறு எதுவுமே இதில் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எக்ஸலண்ட்டான ஒரு க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. பார்க்குறதுக்கே க்ரீம் மாதிரி தாங்க இருக்கும். இந்த க்ரீமை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ஒன்று ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம்.
நான் இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹனி தாங்க, சுத்தமான ஹனியாக நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீமை வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். என் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் ஹோல் பாடி யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து இன்னொரு பொருளை நான் சேர்த்துக்கிறேன். என்ன அப்படின்னா, காஃபி பவுடர். 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சன்ரைஸில் ஒரு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ₹2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் தாங்க. அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் நமக்கு கிடச்சிருச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும். நல்லா காஃபி பவுடர் ஸ்மெல் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் வந்து இதை வந்து ஒரு பேக் மாதிரி நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது நம்ம உடனேயும் பார்க்க போகிறோம். ஒரே டைம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து செம்ம சூப்பராக கிடைக்க போகுது. வாங்க எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற இன்கிரியன்ட் வச்சு தான் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இதுக்காக கடையில் போய்லாம் வாங்கி ரெடி பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் ரெகுலராக எப்பயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ண உடனே நீங்கள் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஹனியும் அது கூட வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஹனி ப்ளஸ் காஃபி பவுடர். சன்ரைஸ் பேக்கெட்டில் ₹2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எனி பிராண்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி கிடப்பேன். ஃபேஸ் ஆல்ரெடி நான் நல்லா வாஷ் பண்ணி தான் இருக்கேன். ஃபேஸில் எதுவுமே இல்லை, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மேக்கப் கூட இல்லைங்க. நீங்கள் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மேக்கப் போட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. அதை பாருங்கள், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பாருங்கள், தண்ணி தொட்டு கூட ஃபேஸை தொடச்சி காட்டுறேன். எதுவுமே இல்லை, மேக்கப்லாம் எதுவுமே இல்லை. லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுருப்பேன், அது எப்பயுமே போட்டுருப்பேன். அதனால தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க, எந்த மேக்கப்புமே இல்லை. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே ரிசல்ட்டை எதிர்பார்த்து நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு கேர்ள் தான், எனக்கு வந்து ஃபேஸில் மங்கு இருக்குது, அந்த மங்கு என்ன போட்டாலும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன், உங்கள் மங்கு க்யூர் ஆகிற மாதிரி. எனக்கு கூட மங்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 பக்கம் கண்டிப்பாக வந்துச்சுங்க. நல்லா உங்கள் வீடியோவில் பாருங்கள். எனக்கு 2 பக்கமும் லைட்டாக டார்க்காக நல்லாவே இருந்துச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு, ஐயோ வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணேன். சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருச்சு. என்னுடைய மங்கு வந்து காணாமலே போயிடுச்சு. கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஸ்மெல் இருக்கும். ஏன்னா அந்த காஃபி பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், நல்ல ஸ்மெல் இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஹனியும் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பர் டூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம வந்து ரிசல்ட் கிடைக்காத பதிவு எதுவுமே போடல. எல்லாமே ரிசல்ட்டு 100% தரக்கூடிய பதிவுகள் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பொய்யாலாம் நினச்சிடாதீங்க. நான் எந்த வீடியோமே பொய்யா நான் போட கிடையாது, உண்மை. நம்பி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சும்மா ஏனோ தானோன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டி நான் வீடியோ அப்லோட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அப்படி ஒன்றும் நான் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் உங்களுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறதா உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்பி நம்மளுடைய வீடியோக்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேணால் கிடைக்காம இருக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட ஸ்கின் டோன் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காம கூட போகலாம். அதுக்காக நம்பிக்கையை வந்து கைவிட வேண்டாம். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் ஒன்று எது உங்களுக்கு ஷூட் ஆகுதோ அதையும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெயிட் பண்ணலாமா? நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். வேலை பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே மறந்துட்டேன். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ நான் ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு மசாஜ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? இது என்ன அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு ஊற வைக்கும் பொழுது இந்த தண்ணியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த தண்ணி இருக்குது. இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நல்லா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஃபேஸுக்கு. நிறைய ஸ்டார்ச் இருக்குது. இப்போ இதை வச்சு இந்த தண்ணியை வந்து தொட்டு நம்ம ஃபேஸில் லைட்டாக ஊற்றி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்க போகிறோம். அரிசி கழுவுனா தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஃபேஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஃபேஸ் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி தரதுக்கும் நல்லா எண்ணெய் வச்சுக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த இடம் தாங்க டேன் ஆகும் ரொம்ப. எனக்கு கூட இங்கே தான் டேன் அதிகமாகும். நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, நான் எப்பயுமே வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுக்குவேன். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம போட முடியாமல் போயிடும்ல, அப்போ வந்து ரொம்ப டேன் ஆயிரும் ஃபேஸு. அதேமாதிரி கண்ணை சுற்றி ரொம்ப டார்க் ஆயிரும். நம்ம பெரும்பாலும் தூங்குறது சீக்கிரம் தூங்குறது இல்லை, லேட் நைட்டில் தான் தூங்குறது. அது என்னுடைய சன்னெல்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் தூங்கும்போது 1 மணி ஆயிரும் நைட்டு. ஏன்னா அவங்களுக்குலாம் தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சு எடுத்து எல்லாம் கழுவி வச்சுட்டு படுக்கிறதுக்கு 1 மணி ஆயிரும். ஆனாலும் காலையில் சீக்கிரம் தான் எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா அவங்களுக்கு காலையில் டிஃபன்லாம் கொடுக்கணுன்ட்டு சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். இப்போ நல்லா ஃபுல்லாக ஒரு மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸ் வந்து நல்லா துடைச்சிடலாம். நான் ஸ்பாஞ்சில் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, நீங்களே பார்த்துக்கோங்க ரிசல்ட். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல இருந்த ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்க. பா, செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. நமக்கு வேறு எந்த கெமிக்கல் க்ரீமும் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு போயிடணும். கண்ட கெமிக்கல் க்ரீம்லாம் கண்டிப்பாக வாங்கி போடாதீங்க. வாங்கி போட்டு ஃபேஸை வந்து பிரைட்டாக போகும் அப்படின்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க. தற்சமயத்துக்கு உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு நிறைய சைட் எஃபெக்ட் வரும். நிறைய வந்து இதனால் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கெமிக்கல் க்ரீம் எதுவும் வாங்கி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் யாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கெமிக்கல் க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரலாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நேச்சுரலாக யூஸ் பண்ணி எவ்வளோ ஃபேஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். அடடா, செம்ம ரிசல்ட்டு. அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா ப்ரைட்டாக இப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பயப்படவே வேண்டாம். தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வந்து மாற்றி கொடுக்கும். நேச்சுரல் க்ளோ நமக்கு கிடைக்கும். ஒரு சில க்ரீம், அதாவது ஒரு சில ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணும்போது உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஒரு 3 டேஸாவது நம்ம 5 டேஸாவது யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொரு க்ரீமும் ஒவ்வொரு ஃபேஸ் பேக்குமே உடனே இமீடியட்டாக நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கி தர மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க 3 பொருளுமே ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸுக்கு நல்லது. ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கும். பாருங்கள், என் ஃபேஸ் எவ்வளோ பளபளன்னு ஜொலிக்குது பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் ஃபேஸுக்கும் என் கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் தரக்கூடியது தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பேட் கமெண்ட் ஒரு சிலர் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்தளவுக்கு நம்ம உண்மையான பதிவு போடும்பொழுதே இப்படி பேடாக நம்மளை வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி பேசாதீங்க. அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா கூட சொல்லிடுங்க. ஆனால் பேடாக பேசாதீங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம அதாவது அந்த மாதிரி போட்டால் நான் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஆனால் நான் வந்து நல்ல பதிவுகள் போடும்பொழுது நீங்கள் பேசுகிறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. மற்றவங்க மனசை வந்து காயப்படுத்தாதீங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். நான்
ஒரு சில விஷயங்கள சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு எனக்கு பேட் கமெண்ட் வருது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. நம்மளும் மனுஷன் தான், நீங்களும் மனுஷாள் தான். இதே விஷயங்கள் உங்கள வந்து சொன்னா உங்களுக்கு எவ்வளோ சங்கடமா இருக்கும். அதாவது என்னைய வந்து சொன்னவங்களுக்காக நான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு நம்ம பேட் கமெண்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா மாறி இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பை. நெக்ஸ்ட் புதிய வீடியோல பார்க்கலாம்.